Hello குட்டீஸ், வாங்க நம்ம இந்த 5th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 12 தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு மேம் வந்து உங்களுக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். இந்த புக்கு வாங்குறப்ப உங்களுக்கு இந்த லஞ்ச் பேக் வந்து மேம் வந்து கிஃப்டாக வந்து அமுச்சு வைப்பேன். இப்போது மேம் கிட்ட இருக்கிறது வெறும் 5 கலர் தான். இந்த 5 லஞ்ச் பேக் தான் உங்களுக்காக மேம் வாங்க முடிஞ்சுது. யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்க 5 பேருக்கு இந்த புக்கை வந்து நான் கொடுப்பேன். சரியா? இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், இருப்பிட மரபு சொற்கள். அதோடைய இருப்பிடங்களை பற்றின இது. கரையான் புற்று, கரையான் வீடுன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணுமா? கரையான், கரையான் புற்று, கரையான் புற்று. 2 நாளைக்கு இந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இதை எழுதுங்க, இன்னொரு நாள் இன்னொரு வாட்டி எழுதி பாருங்கள். ஆட்டுப்பட்டி எப்படி எழுதணுமா? ஆட்டோட வீடு பேர் என்னது? ஆட்டுப்பட்டி, ஒற்றெழுத்து. இந்த இப்பு வந்து ஒற்றெழுத்து. ஆட்டுப்பட்டி. மாட்டு தொழுவம், மா இட்டு டு, மாட்டு தொழுவம். இந்த இத்து வந்து ஒற்றெழுத்து. ஓகேவா? மாட்டு தோ, இந்த 3 சேர்த்து ஒரு வார்த்தை. தோ சொல்லுங்க. தோ ரூ வா இம், மாட்டு தொழுவம். குதிரை கொட்டில். நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு சொல்லிகிட்டே எழுதி பாருங்கள், உங்கள் மனசில் அது நல்லா பதியும். கு தி ரை, குதிரை கொட்டில். கோ இட்டு டி இல், குதிரை கொட்டில். கோழி பண்ணை, இப்பு ஒற்றெழுத்து. கோ ழி, கோழி பண்ணை. பா இன் நை, 3 சுழி நை, கோழி பண்ணை. குருவிக்கூடு, கூ ரு வி, குருவிக்கூடு. கூடு, குருவிக்கூடு. சிலந்தி வலை, சி லா இந்து, சிலந்தி வலை, சிலந்தி வலை. ஓகே, அடுத்து பாருங்கள், எலி வலை. எந்த பாருங்க? எலி வலை. என்ன மேம் நீங்கள் சிலந்தி வலைன்றப்ப இந்த சின்ன லை யூஸ் பண்ணீங்க, எலி வலைன்றப்ப இந்த கீழ்விலங்கு லை யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நெட்டு மாதிரி இருக்கும், அது வலை. இந்த வலைக்கு பேர் வந்து பூமியில் பள்ளம் தோண்டும், பள்ளம் தோண்டி அது பூமிக்குள்ளே போய் புதஞ்சிக்கும். அப்போ அதுக்கு பேர் என்னது? எலி வலை, பொந்து, கிட்டத்தட்ட பொந்து. ஓகேவா? நண்டு வலை, நண்டு என்ன பண்ணும்? இதே மாதிரி தான், மண்ணை நோண்டி அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். நண்டு வலை. இப்போ புரிஞ்சுதா? இந்த லைக்கும் இந்த லைக்கும் போட்டால் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. யானை கூட்டம், ஒற்றெழுத்து வருது பாருங்கள். யானை, யானை கூடம், சாரி, யானை கூடம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு நாள் எழுதி பாருங்கள். இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன எழுதலாம்? ஃபஸ்ட் லெட்டர் இக்கு கூட்டல் ஆ, ககர வரிசை எழுதி பார்க்கலாமா? இக்கு கூட்டல் ஆ, கா. இங்கு கூட்டல் ஆ, ங்கா. சொல்லிட்டே எழுதுங்க. ங்கா. இச்சு கூட்டல் ஆ, சா. இஞ்சு கூட்டல் ஆ, ஞா. இட்டு கூட்டல் ஆ, தா. 3 சுழி இன்னு கூட்டல் ஆ, நா. இத்து கூட்டல் ஆ, தா. இந்து கூட்டல் ஆ, நா. இப்பு கூட்டல் ஆ, பா. இம்மு கூட்டல் ஆ, மா. ஈ கூட்டல் ஆ, யா. இர் கூட்டல் ஆ, ரா.
இல் கூட்டல் ஆ லா. யு கூட்டல் ஆ வா. இல் கூட்டல் ஆ ரா. இல் கூட்டல் ஆ லா. இர் கூட்டல் ஆ ரா. 2 சுழி இன் கூட்டல் ஆ நா. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் இந்த பேஜை வந்து முடிச்சிட்டு மேம் காமிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.